டெனிஸ்லி கனரக குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணை தொடரும் நிலையில நீதிமன்ற உறுப்பினர்களில் இருவரின் கருத்து மரண தண்டனைக்கு ஆதரவாக உள்ளது. ஆனால் ஜனாதிபதி அலி ரிசாபே விடுதலைக்கான கருத்தில் உள்ளார். இறுதி தீர்ப்பு விசாரணைக்கு நெருங்கிய போது எதிர்பாராத சம்பவம் ஒன்று நிகழ்கிறது. மரண தண்டனையை பரிசீலித்த நீதிபதி திடீரென உடல்நலக்குறைவால் பாதிக்கப்படுகிறார் மற்றும் நீதிபதி ஹஸ்னே ஷெனர் அவர்களிடத்தில் நியமிக்கப்படுகிறார். இந்த முன்னேற்றத்துடன் ஒரு முழுமையான மரண தண்டனை விடுதலையாக மாறும். நாங்கள் உயர்நிலை பள்ளியில் இருந்தபோது இந்த பள்ளி வளாகத்திலிருந்து பார்த்தோம். அங்கு போலீசார் மசூதியை சுற்றியிருந்தனர். அவர்கள் போலீசார், ஜந்தர்மரி மற்றும் போலீஸ் அதிகாரிகள். அவர்கள் உஸ்தாத்தை அரசாங்கத்துக்கு தூரமாக பள்ளி வளாகத்திலிருந்து சுமார் 50 அல்லது 60 மீட்டர் தூரத்திலிருந்து எடுத்து செல்கிறார்கள். அப்பொழுது நான் உயர்நிலை பள்ளியின் 2ஆம் ஆண்டுக்கு மாறியிருந்தேன். அதனால் அவர்கள் எங்களை அப்பொழுது அழைத்து செல்லவில்லை. ஏனெனில் நாங்கள் அதில் அதிகம் ஆர்வமாக இருக்கவில்லை. நாங்கள் அவ்வப்போது சென்று பார்ப்போம். அவர்கள் உஸ்தாத்துடன் நெருக்கமாக இருந்த மெஹமட் ஃபெவ்சி எஃப்என்டி, ஹாஜி அமீன் எஃப்என்டி மற்றும் பிறரை எடுத்து சென்றனர். அவர்கள் வழக்கில் சாட்சி அளித்தனர். அவர்களின் அறிக்கைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டன. உண்மையில் அவர்களும் குற்றவாளிகளாக அறிவிக்கப்படவில்லை. அவர்கள் அனைவரும் டெனிஸ்லியில் விடுவிக்கப்பட்டனர். அவங்க குழுவாக விடுதலை வழங்கினர். மேல்முறையீட்டு நீதிமன்றமும் டெனிஸ்லி விடுதலையை உறுதிப்படுத்தியது. அது அந்த டெனிஸ்லி நீதிமன்றம் அது ஃபெடியூசாமான் வாழ்க்கை மற்றும் ரிசாலே நூர் சேவையின் முக்கியமான காலத்தை குறிக்கிறது. இது 1933-46 காலநிலைகளில் நடைபெறுகிறது. இந்த பார்வையில் இருந்து அது முக்கியமானது. எதிர்பாராத விதமாக அவரை நீதிமன்றத்திற்கு அனுப்பியவர்கள் மற்றும் அவர்களுக்கு பின்னால் உள்ள அரசாங்க படைகள் எதிர்பார்க்காத வகையில் நீதிபதிகளில் ஒருவர் கனரக குற்றவியல் நீதிமன்றத்திலிருந்து, டெனிஸ்லி கனரக குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட நீதிபதிகளில் ஒருவர் ஒரு பெண், திருமதி ஹஸ்னே. இந்த நீதிமன்றம் எதிர்பாராத விதமாக பெதியூசமான் விடுதலை செய்யப்படுவதாக டெனிஸ்லி நீதிமன்றத்தில் தீர்மானிக்கிறது. இது மிகவும் முக்கியமான ஒரு எல்லை. எனவே எனது பொருளில் ரிசாலே நூர் சேவை மற்றும் அனடோலியாவில் ரிசாலே நூர் தொகுப்பின் பரவல் தொடர்பாக